நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனங்கள் முடிய. எபேசியர் 4:25 முதல் 32. தியான வசனம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மறுபடியும் ஒரு விஷயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நமது ஊழியத்தின் சார்பாக ஏறத்தாழ 1000க்கும் மேலான வீடியோக்களை பதிவேற்றும்படியான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலே உதவியாக இருக்கிற அருமையான பிள்ளைகள், அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை உங்களுடைய ஜெபத்தினால் நீங்கள் ஆதரியுங்கள். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கட்டளையிடும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். மனிதனுடைய ஞானமோ மூளையோ செயல்பட்டு விடக்கூடாதவர் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குழுவிலே இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுப்புங்கள். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களை வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, அமைதியின்றி காணப்படுகின்ற தனிப்பட்ட மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் அமைதி வேண்டுமானால், சாந்தி சமாதானம் வேண்டுமானால் அதற்கு என்ன வழி என்பதை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். அதுதான் மன்னியுங்கள் என்ற வழி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றும் நாம் வாழும் உலகில் அமைதி இல்லை. அமைதி வேண்டுமென்றால் மன்னியுங்கள் என்ற வழி ஒன்றுதான் நமக்கும் அவசியமாக இருக்கிறது. வடநிலை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகின்ற கனம் ராக்லண்ட் ஐயர் அவர்கள் சிவகாசிக்கு அருகில் உள்ள ஈஞ்சார் என்னும் கிராமத்திற்கு ஆண்டவரின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சென்றார்கள். அங்குள்ள உயர்குல மக்கள் நற்செய்தியை கேட்க மனமற்றவர்களாகி கோபமடைந்து ராக்லண்ட் ஐயர் அவர்கள் மீது கற்களை வீசினார்கள். அவரை பயமுறுத்தி அந்த கிராமத்தை விட்டு விரட்டி அடித்தார்கள். ராக்லண்ட் ஐயர் அவர்கள் மேல் கோபம் கொள்ளாது, அவர்களை இகழ்ந்து பேசாது அந்த ஊரை விட்டு வெளியே வந்தார். இதை கேள்விப்பட்ட மாவட்ட தலைவர் கனம் ஐயர் அவரிடத்திலே ஈஞ்சார் கிராம மக்கள் செய்ததை பற்றி எழுதி ஒரு மனு கொடுங்கள், நான் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறினார். ஈஞ்சார் கிராமத்து மக்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு தண்டனை உறுதி என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கனம் ஐயர் அவர்களோ மாவட்ட கலெக்டரிடம், நான் இந்திய சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை கூற வந்தேனே ஒழிய அவர்களிடம் பழிவாங்கும்படியாய் நான் வரவில்லை என்று கூறிவிட்டார். கிராமத்து மக்கள் ஐயர் அவர்களின் அன்பின் செயலையும் மன்னிப்பின் மாட்சியையும் கண்டு தங்கள் கொடுமையான செயலுக்காக கனம் ஐயர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டு ஐயர் அவர்களின் அன்பு தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக கொண்டு சென்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் அன்பு பிள்ளைகளாக மாறினால் நம்மிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் நம்முடைய குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் அமைதி, சமாதானம், அன்பு, ஆற்றல் திரளாக பெருக்கெடுத்து ஓடுமே. மன்னிப்பணிக்கும் குலம் நம்மில் இருந்தால் நம் குடும்பமே பரலோக ராஜ்யமாக மாறுமே. நம்முடைய திருச்சபை தேவனுடைய அன்பின் வாசஸ்தலமாக மாறுமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி மாறுகின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம்முடைய தாபரமாக இருப்பார். இப்படிப்பட்ட மன்னிப்பளிக்கும் சிந்தையை பெற அவரையே நாம் மாதிரியாக நோக்க வேண்டும். இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, இந்த கேட்கின்ற வேளையில் நீங்கள் யாரையாவது மன்னிக்க இயலாதவர்களாக இருக்கிறீர்களா? பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தின் அடித்தட்டிலே இன்னும் புதைந்து கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள்.
ஒரு நாள் என்றாவது ஒரு நாள், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், எனக்கு ஒரு காலம் வரட்டும், நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி வைராக்கியத்தோடு, கசப்போடு, எரிச்சலோடு என் உடன்பிறப்புகளோடு நான் என்னுடைய செயல்பாடுகள் காணப்படுகிறதோ, உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கிறதோ, உடன்பிறந்த சகோதரன் ஒருவேளை கோபத்திலோ அல்லது ஏதோ ஒரு ஆத்திரத்திலோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை வைத்து பிடித்து கொண்டு இதற்கு பதிலுக்கு பதிலாக நான் செய்வேன் என்று சொல்லி சிறு பிள்ளைத்தனமாக, கோழைத்தனமாக உடன்பிறந்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோமே. யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் உடன்பிறப்புகளுக்கு எதிராக மாந்திரீகம் செய்யவும், மந்திரவாதிகளை பார்க்கவும், மாயவித்தைக்காரர்களை பார்க்கவும், ஒருவேளை பலவிதமான கேடுபாடுகள் நிறைந்த அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்யவும் இருக்கிறார்களே. என் ஆண்டவர் அதற்காகவா வந்தார்? அதற்காகவா வந்தார்? உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னாரே. அன்பு செலுத்தினார் ஆண்டவர். யாருக்காக? நல்லவனுக்காக அல்ல, உத்தமனுக்காக அல்ல, பாவியும் கொடூர எண்ணமும் உடைய எனக்காக, உங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, தன்னுடைய அன்பை கொடுத்தாரே. தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்த தெய்வீக பகை, தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டபடியினாலே, அந்த பகையினாலே நாம் அவரிடத்தை கிட்டிச் சேராதவர்களாக, தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்தோமே, தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோமே, தேவனுடைய எல்கைக்குள் வராதவர்களாக இருந்தோமே, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தோமே. அப்படிப்பட்ட உன்னையும் என்னையும் ஆண்டவர் நேசித்து உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தாரே. அது நிமித்தமாய் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பகை மாறியதே. கிறிஸ்தவன் என்றால் பகை மாற்றப்பட்டவன். தேவனோடு உள்ள பகை அவனிடத்தில் இனி இல்லை. தேவன் அதை ஏற்றுக்கொண்டார், அதை நிவர்த்தியாக்கினார். அந்த அன்பை பெற்றிருக்கிற நீ, தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளவனாக இருக்கிற நீ, உடன்பிறப்புகளோடு பகையை நீ வளர்த்து கொண்டிருக்கிறாயோ? அந்நியர்களோடு பகையை வளர்த்து கொண்டிருக்கிறாயோ? குடும்பத்தின் உறுப்பினர்களோடு பகையை வளர்த்து கொண்டிருக்கிறாயோ? திருச்சபையின் மக்களோடு பகையை வளர்த்து கொண்டிருக்கிறாயோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். ஒருவருக்கொருவர் மன்னிப்போம், ஒருவருக்கொருவர் மன்னிப்பதிலே முந்திக் கொள்ளுவோம். ஆம், என் ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். மன்னிப்பை பெற்றிருக்கிற நான் பிறருக்கு மன்னிக்கவில்லை என்றால் கொடுக்கப்பட்ட என்னுடைய மன்னிப்பு என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளப்படும். இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு மன்னித்தது போல நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டாமா என்று ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு எதையோ ஏராளமான உன்னுடைய பாவ செயல்களை நான் மன்னித்தேன், ஆனால் உன் சகோதரன் செய்த ஒரு காரியத்தை மன்னிக்க உனக்கு மனமில்லையா என்று கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா குற்றங்களையும் நீங்களும் நான் மன்னிக்க வேண்டும். திரும்ப சொல்கிறேன், எல்லாருடைய எல்லா குற்றங்களையும் மனப்பூர்வமாய் மன்னித்த மகிமன் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால் நாமும் கூட மனப்பூர்வமாய் எல்லா குற்றங்களையும், எல்லாருடைய குற்றங்களையும் நாம் மன்னிக்க பழக வேண்டும். கிறிஸ்தியேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்கிறார் பவுலடிகளார். கிறிஸ்துவின் சிந்தை பகைவனையும் மன்னிக்கும் சிந்தை. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகமாய் இருந்தால் தண்ணீர் கொடு என்று நம்மை பணிக்கும் சிந்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சகோதர சகோதரியுடைய குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னியாதிருந்தால் உங்களுடைய பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, நம் உடன்பிறப்புகளின் குற்றங்களையும் நம் உடன் கிறிஸ்தவர்களின் குற்றங்களையும் முழுமனதோடு மன்னிக்க கற்றுக்கொள்வோம். இல்லையெனில் தேவனின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம். முழுமனதோடு மன்னிக்க, நாள்தோறும் மன்னிக்கும் செயல்களை நிறைவேற்றி மன்னிக்கும் தன்மையின் உச்சநிலையை அடைய அவருடைய ஒத்தாசையை நாடுவோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், பரிசுத்த மத்தேயு 18:35, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்பதாக குறிப்பிடுகிறாரே. அன்பான சகோதர சகோதரி, ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் சிந்தையை அணிந்து கொள்ளுவோம். தெய்வீக பண்பு,
தெய்வீக சுபாவம் அது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னாரே, அந்த சிந்தை இதுதான், மன்னிக்கும் சிந்தை. மன்னிக்கும் சிந்தை. செபிப்போம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் மன்னிக்கும் சிந்தையை பெற அருள் புரிந்து அன்பின் உன்னதத்தை அடைய கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.